இன்றைக்கு வந்து நான் புடுக்கொடியில் வந்து லட்டு செய்ய போகிறேன். லட்டு செய்கிறதுக்கு இதில் நான் வந்து புடுக்கொடியில் எடுத்திருக்கிறேன். நான் இப்படி வெட்டின பீசஸாக வேணும், நான் முழுசாக வேணுங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட முழுசாக இருந்தேன்னு சொன்னால் அதை வந்து உரலில் போட்டு இடிச்சிட்டு போடுங்க. இந்த இருக்குது இதில் வந்து நான் வெட்டின வேண்டியிருக்கிறேன். இதில் வந்து சரியாக 200 கிராம் புடுக்கொடியல் வருது. இந்த இருக்குது, இதுதான் நான் யூஸ் பண்ணுற புடுக்கொடியல். இப்போ இதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இதில் போட்டிருக்கேன், அதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த இருக்கு இந்த புடுக்கொடியில் போட்டு நான் பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த சின்ன கண்ணில் அறுதட்டில் போட்டு இதை அரைச்செடுப்பேன். பட் நான் அரைக்கிறதுக்கு முதல் இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்சி பட்டை அரைக்க போகிறேன். இந்த இருக்கு இருக்கிற எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இப்போ இதையும் வந்து நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த இருக்கு இருக்கிற மிச்சத்தையும் போட்டு அரைச்சிருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் கை வைக்காமல் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இந்த கட்டையை நான் திருப்பி போட்டு அரைச்சி பட்டை எடுக்க போகிறேன். இந்த இருக்கு நான் அரைச்ச கட்டையை இதில் போட்டிருக்கேன். இதை நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். கட்டையை போட்டு அரைச்சிருக்கேன், இதையும் அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இவ்வளோ கட்டை வந்திருக்கு. இவ்வளோ கட்டையை நான் திருப்பி போட்டு அரைச்சி ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் அதை எடுக்க போகிறேன். ஸோ நான் வந்த கட்டையில் வந்து திருப்பி போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் வந்திருக்கு. 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு கொஞ்சம் கூட வந்திருக்கு. இது தேவையில்லை, இது டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. புடுக்கொடியை வந்து இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச பிறகு இப்போ அதே அரைச்ச கிரைண்டரில் வந்து நான் இதில் வந்து சீனி இருக்குது 1/4 கப், எல்லாட்டிக்கு 60 கிராம். அப்படி இல்லாட்டிக்கு வந்து உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த லட்டுக்கு நீங்கள் சீனி சேருங்க. பட் நான் வந்து 1/4 கப், எல்லாட்டிக்கு 60 கிராம் சேர்க்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா பட்டை அரைச்செடுப்பேன். இந்த இருக்கிறேன் இந்த சீனியை வந்து நான் இப்படி அரைச்சிருக்கிறேன். நல்லா பட்டா அரைச்சி வச்ச இந்த புடுக்கொடியல் மாக்கில் வந்து இந்த அரைச்சி வச்ச சீனியை போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது, 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. உப்பு போடுறது இனிப்பு காட்டுறதுக்கு. வந்து திருவண்ண தேங்காய் இருக்குது 1/2 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன். அப்படி இல்லாட்டிக்கு 125 கிராம் தேங்காய் பூ இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இந்த லட்டுக்கு வந்து நான் தண்ணி சேர்க்கிறேன். இதுக்கு தண்ணியாக வந்து இருக்க போகிற வந்து இது தேங்காய் பூ தான். ஸோ நான் சீனியை ஏன் நீங்கள் அரைச்சிட்டு போடுங்கன்னு சொன்ன காரணம், இப்படி அரைச்சிட்டு போட்டிங்கன்னா நல்லா கசிஞ்சு வரும். அதோட வந்து இந்த தேங்காய் பூவில் இருக்கிற இந்த பாலம் வந்து சேர்ந்து நல்லா வந்து உருண்டையாக பிடிக்கலாம். ஸோ இப்போ இது நாங்கள் நல்லா பிசைஞ்சு நல்லா இதை குழச்செடுப்போம். இந்த நல்லா கசிஞ்சோண்டு வருதில்ல, இப்படி நல்லா பிசைஞ்சு குழச்சா பிறகு இதை நீங்கள் ரவுண்ட் போலியாக பிடிச்சிடுங்க. நல்லா இறுக்கி அமர்த்தி பிடிச்சிடுங்க. ஸோ நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த தேங்காய் பூவில் இருக்க வர பாலும் நாங்கள் அரைச்சி போட்ட சீனியும் வந்து இதில் கசிஞ்சு நல்லா இந்த ஈரத்தன்மையை கொடுக்கும். இதுக்கு நல்ல ஹெல்த்தியான லட்டு. இது அந்த காலத்தில் எங்களோட அம்மம்மாட காலத்தில் ஆக்சுவலி இது வந்து சாப்பிட்ருக்காங்க இப்படி செய்து. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கு இதுதான் இந்த புடுக்கொடியல் மாவில் செய்கிற லட்டு செய்து முடிஞ்சது. இந்த இருக்கு நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ஸ்வீட். இது நான் செய்ததில் வந்து சரியாக 10 வந்திருக்கு.